தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையலும் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. சர்வதேச விண்வெளி மையத்திற்கு வீரர்களை அனுப்பும் ஆக்சியம் 4 திட்டத்தின்படி ஃபால்கன் 9 ராக்கெட் மூலம் டிராகன் விண்கலம் நேற்று வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது. மதியம் 12:01க்கு அமெரிக்காவின் புளோரிடாவில் உள்ள நாசாவின் கென்னடி விண்வெளி மையத்திலிருந்து விண்கலம் விண்ணில் ஏவப்பட்டது. இதில் இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா உட்பட அமெரிக்கா, போலந்து, ஹங்கேரி நாடுகளைச் சேர்ந்த தலா ஒருவர் என 4 பேர் பயணித்தனர். சுமார் 28 மணி நேரத்தில் 418 கிலோமீட்டர் பயணித்து இன்று மாலை சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடைந்தது டிராகன் விண்கலம். இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட 4 பேர் குழுவினர் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்குள் சென்றனர். ஏற்கனவே அங்கிருந்த விஞ்ஞானிகள் 4 பேரையும் வரவேற்றனர். சுபான்ஷு அங்கு கால் வைத்ததும் சர்வதேச விண்வெளி நிலையம் சென்ற முதல் வீரர் என்ற பெருமை அவருக்கு கிடைத்தது. பின்னர் அங்கு பேசிய சுபான்ஷு, விண்வெளியில் இருந்து பூமியை பார்க்கும் வாய்ப்பை பெற்ற ஒரு சிலரில் தானும் ஒருவராக இருப்பது பெருமை அளிக்கிறது. பூமியிலிருந்து விண்வெளிக்கு வந்த பயணம் சிறப்பாக அமைந்தது. விண்வெளி மையத்தை அடையும் இந்த தருணத்திற்காக காத்திருந்தேன். இங்குள்ள குழுவினர் சிறப்பாக வரவேற்று எங்களுக்காக தங்கள் கதவுகளை திறந்துள்ளனர். இங்கு வருவதற்கு முன்பு இருந்த எண்ணங்களை கடந்து இப்போது இன்னும் நன்றாக உணர்கிறேன். அடுத்த 14 நாட்கள் அறிவியல் ஆய்வுகளுடன் உற்சாகமாகவும் சிறப்பாகவும் அமையும் என உறுதியாக நம்புவதாகவும் சொன்னார். To be fair, it is a privilege to be amongst the few who have got the chance to see the Earth from a vantage point that I have been able to see now. It has been a wonderful ride. It has been great, and I was looking forward to come to space. It is something to look forward to as such. But the minute I entered the International Space Station and you guys, this crew, you just made me feel so welcome, as if you literally opened your doors, like your house doors for us. That's true. So, but it was fantastic. I feel even better. Whatever expectation I had of coming here, they were surpassed by the view. Of course, that's the big part of it, but by you guys as well. So thank you so much. I think this was fantastic. This is wonderful, and I'm very, very confident that the next 14 days are going to be amazing. Doing, as you said, advancing science and research and working together. Thank you so much. பின்னர் தனது நாட்டு மக்களுக்காக ஹிந்தியில் பேசிய சுபான்ஷு, நான் விண்வெளி நிலையத்தை அடைந்து விட்டேன். இங்கே நிற்பது எளிதாக தெரியலாம், ஆனால் என் தலை கொஞ்சம் பாரமாக இருக்கிறது. இருந்தாலும் இப்போதெல்லாம் நன்றாக இருக்கிறது. வரும் நாட்களில் இது பழகிவிடும். இந்த பயணம் முதல் கட்டம்தான். இப்போது நிறைய அறிவியல் ஆய்வுகள் செய்ய உள்ளோம். இந்திய தேசிய கொடியை தோளில் சுமந்து வந்திருப்பது நீங்கள் அனைவரும் என்னுடன் வந்திருப்பது போல் உணர்வதாகவும் கூறினார்.